வணக்கம். இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப்பையே மாத்தி வரைய போற ஒரு மசோதா தென்னிந்தியாவுல ஒரு பெரிய புயலையே கிளப்பிருக்கு. அது என்ன சர்ச்சை, ஏன் இவ்ளோ எதிர்ப்பு கிளம்புது? வாங்க இத பத்தி டீட்டெயிலா பாப்போம். சரி, இந்த மொத்த விவாதத்தோட முக்கியமான பாயிண்ட்க்கு வருவோம். ஏன் தென்னிந்திய தலைவர்கள் இந்த பில்ல பார்த்து இவ்ளோ கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க பார்க்கலாம். இந்த எதிர்ப்போட ஆழம் எவ்ளோன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு கோட் போதும். இது வெறும் ஒருத்தரோட கருத்து மட்டும் இல்ல, தென்னிந்தியா முழுக்க பரவி இருக்கிற ஒரு ஏமாற்ற உணர்வோட வெளிப்பாடுன்னு சொல்லலாம். முதல்ல இந்த பில்ல எப்படி கொண்டு வந்தாங்க, அது எப்படி உடனே ஒரு அரசியல் தீய பத்த வச்சதுன்னு பார்க்கலாம். ஆனா பாருங்க, இந்த எதிர்ப்பு வெறும் பேச்சோட நின்னுடல. தெருவுக்கு வந்து கருப்பு கொடி ஏத்துற அளவுக்கு இது ஒரு பெரிய சிம்போலிக்கான போராட்டமா வெடிச்சுது. இதுவே போதும் இந்த மசோதா மேல இருக்கிற எதிர்ப்பு எவ்வளவு தீவிரமானதுன்னு புரிஞ்சுக்க. இப்போ இதுல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மசோதாவுல என்ன இருக்குங்கிறத விட அதை கொண்டு வந்த விதம் தான் பெரிய சர்ச்சையா இருக்கு. வெறும் 2 நாள் நோட்டீஸ்ல எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாம மாநில தேர்தல்கள் நடக்கும்போது அவசர அவசரமா இதை கொண்டு வந்தது பார்லிமெண்டரி டெமோக்ரஸியோட அடிப்படைகளையே கேள்விக்குள்ளாக்குதுன்னு கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. சரி, இந்த பில் கொண்டு வந்த விதத்துல இருக்கிற கோபத்தெல்லாம் தாண்டி இதோட உள்ளடக்கத்துல என்னதான் பிரச்சனை? அதுதான் முன்னேற்றத்துக்கே தண்டனையா அப்படிங்கிற இந்த ஷாக்கிங்கான கேள்வி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த கம்பேரிசன் தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேர்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் சொன்ன ஃபேமிலி பிளானிங்க தென்னிந்திய மாநிலங்கள் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு செயல்படுத்தினாங்க. இதோட ரிசல்ட் என்ன? பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆச்சு, எக்கனாமிக் growth அபரிமிதமா இருந்துச்சு. ஆனா இப்போ அதே விஷயம் அவங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனையா மாறுதுன்னு பாருங்க. இந்த குரல் இருக்கே, இது அந்த அநீதியா உணர்றதோட நேரடியான ஒரு எக்ஸ்பிரஷன். நாங்க நாட்டுக்காக நல்லது செஞ்சோம், ஆனா அதுக்கே எங்களை தண்டிக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த ஆதங்கம் இதுல அப்படியே வெளிப்படுது. இந்த 35% இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாட்டுல மொத்த மக்கள் தொகையில வெறும் 20% தான் தென்னிந்தியாவில இருக்காங்க. ஆனா நாட்டின் மொத்த ஜிடிபில 35% பங்களிப்பு இங்கிருந்து தான் போகுது. இவ்ளோ பங்களிப்பு செஞ்சோம், நம்மளோட அரசியல் குரல் குறைக்கப்படுமோங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த சர்ச்சை வெறும் நம்பர்ஸ பத்தினது மட்டும் இல்ல, இது இந்தியாங்கிற ஒரு தேசத்தோட அடிப்படையையே, அதோட கட்டமைப்பையே கேள்வி கேக்குது. நம்ம கான்ஸ்டிடியூஷனோட முதல் ஆர்டிகிளே என்ன சொல்லுது? இந்தியா, தட் இஸ் பாரத், ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுது. இதுல அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்களின் ஒன்றியம்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மாநிலங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உருவாக்குனது தான் இந்தியா. அது மத்திய அரசோட ஒரு பிரான்ச் கிடையாது. இந்த அடிப்படை தத்துவத்தை தான் இந்த பில் தாக்குதுன்னு தென்னிந்திய தலைவர்கள் சொல்றாங்க. இந்த டைம்லைனை பாருங்க, இது ஏதோ நேத்து இன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாது. கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல இருந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் வரைக்கும் கட்சி பேதமெல்லாம் பார்க்காம எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு மித்த கருத்து இது. எதுக்காக? ஃபேமிலி பிளானிங்கை என்கரேஜ் பண்ணவும், மாநிலங்களுக்கு நடுவுல பவர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணவும் தான் இந்த முடக்கம் கொண்டு வரப்பட்டது. இப்போ அந்த அரை நூற்றாண்டு கால கன்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்தை உடைக்கிற மாதிரி இந்த மசோதா இருக்கு. ஏற்கனவே நிதி பங்கீடு விஷயத்துல தென்னிந்தியாவுக்கு அநியாயம் நடக்குதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இந்த நிலைமையில இப்போ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனையும் குறைச்சிட்டா நாங்க வெறும் டாக்ஸ் கட்டுற காலனியா மாறிடுவோங்கிற ஒரு கோபம்தான் இந்த வார்த்தைகள்ல தெரியுது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த மசோதாவை இப்ப அவசர அவசரமா கொண்டு வராங்க? இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கணக்கு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை விமன் ரிசர்வேஷன் பில்லோட சேர்த்திருக்காங்க. விமன் ரிசர்வேஷனை அமல்படுத்தணும்னா மொத்த எம்பிக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினா அது ஈஸியா இருக்கும்னு கவர்மெண்ட் தரப்புல சொல்றாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் இதை எப்படி பாக்குறாங்கன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராப்ங்கிறாங்க. அதாவது விமன் ரிசர்வேஷன்ங்கிற ஒரு நல்ல விஷயத்த ஒரு முகமூடியா வச்சுக்கிட்டு அதுக்குள்ள தொகுதி மறுவரையறைங்கிற இந்த விஷமிட்டாய மறைச்சு கொடுக்கறாங்க. இதனால என்னாகும்? தொகுதி மறுவரையறைய யாராவது எதிர்த்தா அவங்க பெண்களோட உரிமைக்கு எதிரா பேசுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. சரி, ஒருவேளை இந்த மசோதா சட்டம் ஆகிட்டா இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? நம்மள மாதிரி சாதாரண வாக்காளர்களுக்கு இதனால என்ன பாதிப்பு வரும்? இந்த டேபிள சும்மா மேலோட்டமா பார்த்தா தமிழ்நாட்டுக்கும் சீட் கூடுது, உத்தரப்பிரதேசத்துக்கும் சீட் கூடுதுன்னு தோணும். ஆனா அந்த விகிதாச்சாரத்தை, அந்த ப்ரொபோர்ஷனை கொஞ்சம் கவனிங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சில இடங்கள் கூடும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகுது. இது பார்லிமெண்ட்ல இருக்கிற பவர் பேலன்ஸ அப்படியே தலைகீழ மாத்தி போட போகுது.
தென்னிந்திய மாநிலங்கள் சும்மா எதிர்க்க மட்டும் செய்யல, அவங்க சில ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸையும் சொல்றாங்க. நம்ம ஃபெடரல் சிஸ்டத்தை பாதிக்காம அதே சமயம் எல்லாருக்கும் நியாயமான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிற மாதிரி சில ஐடியாக்களை முன்வைக்கிறாங்க. சரி, இதெல்லாம் அரசியல்வாதிகள் பேசுற பெரிய பெரிய விஷயங்கள். இதனால நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு? ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டுல நீங்க போடுற ஒரு ஓட்டோட வேல்யூ ஒரு வட மாநிலத்துல ஒருத்தர் போடுற ஓட்டோட வேல்யூவை விட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆள் ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்னு சொல்ற டெமோக்ரஸியோட அடிப்படை கொள்கையே இங்க கேள்விக்குறியாகுது. ஆக இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனைங்கிறது வெறும் எம்பிகளோட எண்ணிக்கையை கூட்டி குறைக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. இது இந்தியாவோட ஆன்மாவையே தொடுற ஒரு முக்கியமான கேள்வி. பவர் பேலன்ஸ் இவ்ளோ பயங்கரமா ஒரு பக்கம் சாயும்போது மாநிலங்களின் ஒன்றியமான இந்தியா எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு தென்னிந்தியா எழுப்புற அந்த $1 மில்லியன் கொஸ்டின்.